ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது நிலவட்டுமாக. இன்னைக்கு செகண்ட் சாப்டர்லாம் எக்ஸாம்பிள் 2.2 பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஏ அண்ட் பி ஆர் த டூ இன்டீஜர், தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டீஜர் கியூ அண்ட் ஆர் சச் தட். அதாவது ஒன்றுமே கிடையாது. நம்ம இப்போ ஏ பி அப்படிங்கிற ரெண்டு இன்டீஜர் இருக்குது, அதை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கோஷன்ட் கிடைக்கும், ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நார்மலாக டிவைட் பண்ணியிருப்போம். கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன, அது மட்டும் தான் பார்ப்போம். இப்போ அதுக்குள்ளான கண்டிஷன்ஸை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். அதாவது நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா பெரிய நம்பர், எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அந்த நம்பரை டிவைடண்டால டிவைட் பண்ணுவீங்க. அந்த நம்பரை கோஷன்ட்டால மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டரால ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அதுதான் உங்கள் சிம்பிளாக ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா 10 எடுக்கிறீங்க, இதை நான் வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன வரும், 2 5 ஆர் 10ன்னு வரும். ஸோ டிவைடட் பை 0. ஸோ இதோட ரிமைண்டர் வந்து 0. இப்போ ஏ அப்படிங்கிறது இந்த 10 தான். ஓகேவா? ஸோ 10 அப்படிங்கிறது வந்து ஏ. அடுத்து வந்து என்ன சொன்னாங்க, பி. பி அப்படிங்கிறது இந்த டிவைடண்ட். ஸோ 5 இன்டூ கியூ அப்படிங்கிறது என்னது, கோஷன்ட் வந்து நமக்கு 2 ப்ளஸ் 0 ரிமைண்டர். ஸோ 5 இன்டூ 2 வந்து 10. ஸோ இந்த 10 தான் இந்த நம்பர். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இங்கே வரக்கூடிய ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிமைண்டர் வந்து 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஆர் வந்து 0வும் இருக்கலாம், 0வை விட பெருசாகவும் இருக்கலாம். அடுத்து பிங்கிறது வந்து அது கிட்டத்தட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ளஸில் தான் இருக்கணும், மைனஸில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் 2.2 பார்க்கலாம். ஃபைண்ட் த கோஷன் அண்ட் ரிமைண்டர் வென் ஏ இஸ் டிவைடட் பை பி இன் த ஃபாலோயிங் கேசஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ், செகண்ட் ஒரு கேஸ், தேர்ட் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 12 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோஷன் ரிமைண்டர் கேட்டால் நம்ம நார்மலாக செய்கிற மெத்தட் செய்யாமல் இனிமேல் நீங்கள் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா தான் செய்யணும். அதுதான் இந்த சாப்டர். ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ வந்து -12, பியோட வேல்யூ வந்து 5 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணணும். ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவுடைய ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. எப்போவுமே எதுவும் தெரியலன்னா நான் எப்போவுமே சொல்கிறது தான், கிவன் தட் எழுதிட்டு அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எழுதினீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ அதனால் ஃபார்முலாஸை எழுதிக்கோங்க. இப்போ எதுக்காக இப்போ இந்த நம்பர்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -12ன்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து 5 கொடுத்துருக்காங்க. நான் அப்போதே சொன்னேன், இந்த சைடு வந்து இந்த கோஷன்ட்டை இந்த டிவிடெண்டோட மல்டிப்ளை பண்ணி இந்த ரிமைண்டரோட ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். ஸோ அப்போ இந்த -12 அப்படிங்கிறது இந்த பக்கம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி வர ஆன்சருக்கு ஈக்குவலாக வரணும். ஓகேவா? ஸோ இப்போ -12 இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம டிவைட் பண்ணால் என்ன பண்ணுவோம், -12 இருக்குது, 5 இருக்குது. ஸோ வெறும் மைனஸை மட்டும் விட்டு 12ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2 5 ஆர் 10. ஓகேவா? பேலன்ஸ் எவ்வளோ வரும், -2 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நீங்கள் எடுக்கிற மாதிரி இப்போ இந்த இடத்துல 5 இருக்குது, நான் 2 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 5 இன்ட்டு 2 எவ்வளோ வரும், 10ன்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ 5 இன்ட்டு 2ஓட வேல்யூ 10ன்னு கிடைக்கும். ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ வந்திருக்கு, -2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 10 - 2ஓட ஆன்சர் என்னது, 8. ஆனால் இந்த பக்கம் ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, -12 இருக்குது. ஸோ அதனால தான் நார்மலாக டிவைட் பண்ணுற மாதிரி எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதான் ஏன் இதை நம்ம எடுக்கலைன்றது? ஸோ இப்போ நம்ம வேறு நம்பர் போட்டு பார்ப்போம். இப்போ எப்போவுமே நமக்கு நார்மலாக டிவைட் பண்ணுற நம்பர்ஸில் வரல அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்த நம்பர் தான் எடுத்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு மைனஸில் இருக்குது, நமக்கு தெரியும். இங்கே கண்டிஷன்லேயே கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 0 விட கம்மியாக இருக்கணும், 0வாக இருக்கணும், இல்லை 0 விட அதிகமாக இருக்கணும். ஆனால் மைனஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஆர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 0 விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிமைண்டர் மைனஸில் வரக்கூடாது, கோஷன்ட் மட்டும்தான் மைனஸில் வரணும். ஸோ அதனால தான் நான் இங்கே கோஷன்ட்டில் எடுத்திருக்கேன். இப்போ 12 5ஆல் டிவைட் பண்ணல, இங்கே 2 வந்துச்சா, இப்போ நம்ம 3ல் எடுத்துக்கலாம். ஸோ 5 இன்ட்டு 3 எவ்வளோ வருது, -15ன்னு வருது. ஓகேவா? ஸோ -15. நான் ரிமைண்டரை வந்து என்ன எடுத்துக்கிறேன், 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ -15ல் 3 போச்சுன்னா எவ்வளவு, -12 கிடச்சிருச்சா? ஓகேவா? ஸோ இப்போ தெரியுதா ஏன் வந்து நான் வந்து 5ஓட -3ஐ மல்டிப்ளை பண்ணி 3 ஆட் பண்ணேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் கரெக்டாக செஞ்சாலே போதும். இதோட -3ஐ மல்டிப்ளை பண்ணால் -15 வருது. இதோட எதை ஆட் பண்ணால் நமக்கு -12 கிடைக்கும், 3 ஆட் பண்ணால் தான் 12 கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே சிம்பிள் மாறி இருக்குது. பெரிய நம்பரோட ரெண்டையுமே வந்து சப்ராக்ட் பண்ணணும். சிம்பிள் மாறி மாறி இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 12, பெரிய நம்பரோட சைனை அப்படியே போட்டுடணும். இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ இப்போ இதுலேருந்து கோஷன்ட் என்னன்னு சொல்லுங்கள், -3 அண்ட் ரிமைண்டர் வந்து 3. புரிஞ்சுதா? ஸோ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்து ஏவோட வேல்யூ வந்து 17 கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ வந்து -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நார்மல் மெத்தடில் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 17 இருக்கும், 3 இருக்கும். 3 வந்து எப்படி வரும், 4 3s are 12, 5 3s are 15ல் கிடைக்கும். ஓகேவா? 5 3s are 15 அப்படின்னா பேலன்ஸ் 2 கிடைக்கும். ஸோ இங்கே மைனஸ். அப்போ 5 இன்ட்டு 3 தான் நீங்கள் போடுற மாதிரிக்கே வருது. ஸோ இப்போ நான் நார்மலாக 5 இன்ட்டு இங்கேயும் ப்ளஸ் தான் வரும் நமக்கு. அப்போ 5 இன்ட்டு 3 வந்து 15. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா 15 ப்ளஸ் ஒரு 2 இருக்குது. அப்போ 15 + 2 வந்து 17 வருது. ஓகேவா நமக்கு? ஆனால்
ஆனா, பியோட வேல்யூ நமக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, -3ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப -3ஆல தான் நம்ம மல்டிப்ளை பண்ற மாரிக்க வரும். ஸோ, -15ன்னு கிடைச்சிரும். அப்ப -15 + 2 எவ்வளோ வந்துரும்? நமக்கு -13. ஆனா, நமக்கு 17 தான் ஆன்சர் வரணும். ஓகேவா? ஸோ, அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க எடுக்குறீங்க இல்லையா? இங்க 5 அதையும் நீங்க மைனஸ்ல எடுத்துக்கணும். ஸோ, 3 இன்டூ -3 இன்டூ -5 எவ்வளவு? -15. ஓகேவா? சாரி +15. இதோட எத ஆட் பண்ணா நமக்கு 17 வரும்? 2 ஆட் பண்ணா 17 வரும். ஸோ, 17 வந்துருச்சா? இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிரும். R வந்து ப்ளஸ்ல தான் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. R வந்து ப்ளஸ்ல தான் வரணும். மைனஸ்ல போடக்கூடாது. நீங்க மாத்துறது எல்லாமே இந்த Bலையும் Qலையும் மட்டும் தான் மாத்தணும். இதுக்கப்புறம் கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்னன்னு எழுதிருங்க. அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? A is equal to -19 and B is equal to -4 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா A is equal to BQ plus R where 0 less than or equal to R less than modulus B. ஓகேவா? ஸோ A என்ன குடுத்துருக்காங்க? -19 குடுத்துருக்காங்க. B வந்து -4 குடுத்துருக்காங்க. R வந்து தெரியாது. நம்ம தான் செய்யணும். இப்ப Bயோட இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ -4 இருக்கு. -4ஓட 1 மல்டிப்ளை பண்ணா -4 வரும். ஸோ அப்ப -19 கிட்ட வரணும். நம்ம அந்த மாதிரி தான் செய்யணும். ஸோ -4 into 4 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 4 into 4 எவ்வளவு? -16. ஸோ -16 வந்து வராது. ஸோ எப்பவுமே டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. -19 உள்ள போடுங்க. -4 வெளியில போடு. ஓகேவா? ஸோ 4 into 4 எவ்வளவு வருது? 16. ஸோ மைனஸ்ல தான் எடுக்கணும். மைனஸ்ல எடுத்து அப்படின்னா தான் ப்ளஸ் வருது. ஸோ 19ல வந்து 16 போச்சுன்னா எவ்வளவு வந்துரும்? நமக்கு -3 கிடைக்கும். ஸோ இதோட எதை ஆட் பண்ணா -19 வருதுன்னு பார்க்கணும். ஸோ அப்ப இது வந்து நமக்கு வராது. ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய -4க்கு பதிலா என்ன எடுத்துக்கணும்? அடுத்த நம்பரான 5 எடுத்துக்கணும். இங்க என்ன எடுக்குறீங்களோ அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்தாலே கரெக்டா வரும். நார்மலா டிவைட் பண்றீங்கல்ல, அதுல இங்க என்ன வருதோ அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்தா சரியா வரும். ஸோ இங்க 19 இருக்கு, -4 இருக்கு. இங்க 4 into 4 வந்து என்ன வருது? -16 வருது. ஸோ அதனால இது வராது. ஸோ அதனால அடுத்து நான் 5 எடுக்கிறேன். -4 into 5 எவ்வளவு? -20. -20யோட 1 ஆட் பண்ணோம்னா -19. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.